ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளான ஒரு கேமிங் சேனலில் வச்சுருந்தீங்க. நீங்கள் அந்த கேமிங் சேனலுக்கு ஒரு சிம்பிளான ஒரு இன்ட்ரோ ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது டெக்ஸ்ட் இன்ட்ரோ தான் இது. ஸோ அந்த இன்ட்ரோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு முக்கியமாக ஒரு ஃபைல் தேவைப்படும். அந்த ஃபைலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஃபைலோட லிங்க் இப்போ காமிக்கிற பாருங்கள், இதான் அந்த ஃபைலு. ஸோ இந்த ஃபைலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சாரி, இது கிடையாது, வேறு இன்ட்ரோ. இந்த ஃபைல் வேணும் உங்களுக்கு. இந்த ஃபைலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு டபுள் கிளிக் சிஎஸ் அடாப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் CC 2012 வச்சிருந்தீங்கன்னா 12 மேலே எந்த விஷயம் வச்சுருந்தாலும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. CS6 வச்சிங்கன்னா இந்த இது கிளிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃபுட்டேஜ், இது தேவையான ஃபைல்ஸ் இது. ஸோ இது உங்களுக்கு நெசசரி, இது ஹெல்ப் பண்ணுற போகிறீங்க. ஸோ இன்னொரு விஷயம், இது அடாப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் உங்கள்கிட்ட கிராக் இல்லைன்னா அந்த கிராக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதோட வீடியோ நான் எந்த சேனல் அப்லோட் பண்ணிக்கிறேன், என்னோட செகண்ட் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சேனலோட லிங்க் நான் தரேன் டிஸ்கிரிப்ஷனில். இல்லைனா நான் என்னோட சேனலில் போயிடுங்க. அந்த சேனலில் போய்ட்டுனா இந்த சேனலில் கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலி டெக் ஸ்பாட் தமிழ் இருக்க என்னோட சேனல் இது. ஸோ இந்த சேனலில் போய்ட்டு வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஹவு டு இன்ஸ்டால் அடாப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஒரு வீடியோ போட்டுருக்கு. பார்த்தீங்களா, இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதில் அடாப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியல, இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதெல்லாம் என்னோட மற்ற அதர் சேனல்ஸ். ஸோ என்னோட இன்னொரு சேனல், இது இன்னொரு சேனல், இது என்னோட டெக் சேனல், இது என்னோட விளாக் சேனல், இது என்னோட ஜென்ரல் கார்ட்டூன் சேனல் இது. ஸோ இது என்னோட வாய்ஸ் வச்சு இதில் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ, அந்த கம்ப்ளீஷன் வீடியோ, பெஸ்ட்டாக வீடியோஸ் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ வேணா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னோட கேமிங் சேனல். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே என்னோட சேனல்ஸ் தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனல் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் பீப்பிள் மட்டும் சப்போர்ட் பண்ணால் போதும், எல்லாரும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு இந்த சேனலில் இந்தமாதிரி கண்டென்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்தமாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல் அண்டு இங்கே நான் காமிக்கிற சேனல்ஸ் எது வேணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதில் எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கண்டென்ட் உள்ள போயிடலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணாக்கா நான் இந்தமாரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்தமாரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இன்ட்ரோட ப்ளேபேக் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இது இந்தமாரி சிம்பிளாக வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கேம் நேம் எதை வேணால் மாற்றிக்கலாம். ஸோ கைஸ், இப்போ ப்ளேபேக் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் எப்படி என்ன பண்ணணும்னா, டெக்ஸ்ட் பொசிஷன் சேஞ்ச் ஒரு டெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் ஒரு லேயர் இருக்குது பாருங்கள். இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணால் இந்த லொக்கேஷன் வந்துடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அந்த ஐ பட்டன் கிளிக் பண்ணணும். ஸோ எப்படி கிளிக் பண்ண ஐ பட்டன் தான் நீங்கள் டேட்டா கிளிக் பண்ணாலே போதும். நீங்கள் ஆரமாக இருக்க இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணல அந்த டெக்ஸ்ட் எடிட் பண்ணுற டூல் வந்துடும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த நேம் வேணாலும் அங்கே வச்சிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன வைக்கிறேன்னா வாய்ஸ் ஆஃப் வசந்த்னு வைக்கிறேன். இங்கே ப்ரீவியூ காட்ட மாட்டேங்குதுன்னு வச்சு பயப்படாதீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இது பெருசாக போகுது, ரொம்ப நான் பெருசாக தேவையில்லை. நான் வெறும் வசந்த்னு சின்னதாக டைப் பண்ணுறேன். ஸோ டெக்ஸ்ட் ஆல்டர் பண்ணுறது, சைஸ் ஆல்டர் பண்ணுறது உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள். அதை ரொம்ப சிம்பிள். அந்த டெக்ஸ்ட் ஆல்டர் பண்ணுறதெல்லாம் டபுள் கிளிக் பண்ணிட்டீங்களா, இதை இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸில் செலக்ட் பண்ணி வந்துடும். ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது, இருக்கும். சரிங்க, நான் ஃபுல்லாக உங்களுக்கு இதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ளேபேக் பண்ணி காமிச்சிடறேன், அப்புறமேட்டு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், வசந்த்னு வருதா. ஸோ இதேமாதிரி தான் உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ அந்த நேம் கிளிக் பண்ணி அங்கே அந்த ப்ரிவியூ பண்ணிக்கலாம். இங்கே ப்ரிவியூ காமிக்கலன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ப்ரிவியூ எப்போ காமிக்கினா நீங்கள் டைமில் கொஞ்சம் ஓட்டி பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரிவியூ காமிக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் என்ன டைப் பண்ணலோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதேமாதிரி இன்னொரு இன்ட்ரோவில் நாளைக்கு பார்க்குறவங்கள. ஸோ அது வரைக்கும் பை பாய் கேஸ், அடுத்த வீடியோ பார்க்குறேன்.